சார் வணக்கம். ஊரப்பாக்கம் ராகவன் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேன். ஊரப்பாக்கம் ஈஸ்டர்ன் சைடு அருங்கால் வில்லேஜ். நீங்கள் இந்த காரணை புதுச்சேரி வழியாக போகலாம். அப்படி நீங்கள் மாம்பாக்கம் அப்படி அந்த வழியாகவும் வரலாம். அருங்கால் வில்லேஜ் ஸ்ரீ சாய் என்க்ளேவ். அதில் ஒரு 1740 சதுரடி இருக்குது. நல்ல சொத்து. சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள். ரேட்டு 2600 சொல்கிறாங்க. சாய் என்க்ளேவ். முப்பதுக்கு 58. ஒரு பெரிய அரண்மனையே கட்டலாம். 1740 சதுரடி. ரேட்டு 2600 சொல்கிறாங்க. சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள். நல்ல குடிதண்ணி வசதி உள்ள இடம். உங்களுக்கு இடம் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கித்தரேன். நல்ல சொத்து. அதாவது எங்கள் சேனலில் போடுறது எல்லாமே ஒரு தங்க நிகர் ப்ராப்பர்ட்டி தான். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இடம் வாங்கினீங்கன்னா ஒரு மரம் செடி கொடிகள் வைங்க. அதாவது இது ஆடி மாதம். ஆடி மாதம்னாலும் வெப்பம் வெப்பத்தினுடைய இது ஓவராக இருக்குது. வெப்பம் தாங்க முடியல. 7 மணி வரைக்கும் வெயில் இருக்குது. வெப்பம் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர முடியல. ஜன நடமாட்டே தெருவில் இல்லை. அதனால் மரம் செடி கொடிகள் நிறைய வைங்க. அதாவது வாடகைக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையுமே சிமெண்ட் போட்டு மூடிடுறாங்க மனையை. அதனால் மழை பெய்கிற தண்ணி பூரா எல்லாம் ரோட்டில் போய் எங்கேயாவது கால்வாயில் போய் சேர்ந்து அப்படியே கடலுக்கு போயிடுது. மரம் செடி கொடிகள் நிறைய வைங்க. கிட்டத்தட்ட 3/4 கிரவுண்ட் இருக்குது. ஒரு 4 தென்னை மரம் வைக்கலாம். வாழை மரம் ஒரு 4 வைக்கலாம். கொய்யா எல்லாம் வைக்கலாம். வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போடலாம். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. அதாவது நமக்கு அடுத்த ஜென்ரேஷனை நம்ம பூமியை அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லபடியாக கொடுக்கணும். இந்த மாதிரி வெயில் இருந்ததுன்னா வர்ற ஜென்ரேஷன் ரொம்ப பாதிப்பாங்க. அதனால் மரம் செடி கொடிகள் கண்டிப்பாக வைங்க. அதாவது வீட்டில் உள்ள தாய்மார்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ரெண்டாவது அது மூலமாக கிடைக்கிற காய்கறிகள் பறிக்கும்போது அதை விட சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.